பாத்தியா? கேட்டுக்க. மாப்பிள்ளையோட அம்மான்ற திமிரு எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு. அத்தை அத்தை ஏன்பா அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை ப்ளீஸ். ஆண்டாளு இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க அம்மா என்ன மூணாவது மனுஷியா? எனக்கு அவங்க சம்மதி தானே. அவங்க கேட்டா நான் அந்த நகையை சும்மா கூட கொடுப்பாது, உனக்கும் தெரியும்ல. எங்களுக்குள்ள 1000 இருக்கும் ஆண்டாளு. இதுல உங்க அப்பா என் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. எது எது? என் பொண்டாட்டி மேல நீங்க களவாணின்னு சொல்லி திருட்டு படத்தை கட்டுவீங்க. இப்ப நகையை பிச்சை வேற போடுவீங்களாக்கும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? வேண்டாம் சம்மந்தி, இந்த பேச்சு இதோட விட்டுருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். முதல்ல பேசுனது நீங்க தான், நான் எதுவும் பேசல. என்னாச்சு? ஏய் ஒண்ணும் இல்லடா, நேத்து நைட்டு தூங்கும் போது நகையெல்லாம் கழட்டி வச்சேன். அதுல ஒரு நெக்லஸ் மட்டும் காணோம். அதை எடுத்து வச்சிங்களான்னு சம்பந்தி அம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு உன் மாமனார் சண்டைக்கு வராரு. ஏங்க மாத்தி பேசாதீங்க சொல்லிவிட்டேன். எடுத்து வச்சீங்களான்னு கேட்கல, எடுத்தீங்களான்னு தான் கேட்டீங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. யோ எது கத்திட்டு இருக்கிற? என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் தான் எடுத்து வச்சேன். சொல்லிட்டு எடுத்துட்டு வர மாட்டியா? தேவையில்லாம எல்லாருக்கும் சங்கடம் தானே இப்போ. அம்மா குளிச்சிட்டு இருந்தாங்க, இந்த நகை வெளியே கீழே கடந்துச்சு, நான் எடுத்து வச்சேன். இப்ப என்ன ஆச்சு அதுக்கு? இப்ப என்ன சம்மந்தி சொல்றீங்க நீங்க? பா பா கொஞ்சம் அமைதியா இருப்பா ப்ளீஸ் பா. அத்தை நீங்க வாங்க அத்தை. டேய் நீ கார் ரெடி பண்ணு, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன் சரியா? நீங்க வாங்க வாங்க அத்தை. வாங்க.